இன்றைக்கு பரபரப்பான சூழலில், அரசியல் சூழலில் நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றீர்கள். அதில் நேற்று வந்த செய்தி, அதனுடைய அடிப்படையில் ஒரு நபர் ஒரு கட்சியோடு பேசி ஒப்பந்தம் போட்டாரோ கையெழுத்து போட்டாரோ அது எனக்கு தெரியாது. அது இன்றைக்கு பரபரப்பான செய்தியாக வந்திருக்கிறது. அந்த செய்தியின் அடிப்படையில் நான் என்ன சொல்லப் போகிறேன் என்று தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் சென்னையிலிருந்தும் வழக்கம் போல் நம்ம பகுதியில் இந்த மாவட்டங்களிலிருந்தும் வந்திருக்கின்றீர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை நான் ஆரம்பித்த கட்சி தனி ஒரு மனிதன் ஆரம்பித்த கட்சி. இதற்கு உரிமை கொண்டாட யாரும் இல்லை. யாருக்கும் உரிமை கொண்டாட தகுதி இல்லை, உரிமை கொண்டாடவும் முடியாது. ஆனால் இந்த கட்சியை வளர்த்து அது தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு அங்கீகாரம் பெற்ற, இந்திய அளவில் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக இதை வளர்த்தெடுத்தேன். இதை வளர்த்தெடுப்பதற்கு 96,000 கிராமங்களுக்கு சென்றேன். 96,000 கிராமங்களுக்கு. இதை பல முறை உங்களிடம் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த கட்சியை நான் வளர்ப்பது மற்ற கட்சிகளைப் போல, மற்ற தலைவர்களைப் போல நான் வேர்வை சிந்தி, ரத்தம் சிந்தி, ஊர் உறக்கம் இல்லாமல் இரவு பகலாக பாடுபட்டு ஓடி 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 உழைத்து இந்த கட்சியை நான் வளர்த்தேன். இடையிலே ஒருவனுக்கு அதாவது நான் செய்த சத்தியத்தை மீறி அவனை கட்சியில் சேர்த்து மத்திய மந்திரியாக, அமைச்சராக ஆக்கினேன். ஆனால் அவன் எனக்கே வேட்டு வைப்பான் என்று எனக்கு தெரியாது, அப்பொழுது தெரியவில்லை. ஆனாலும் இன்றைக்கு அவர் செய்த தில்லுமுள்ளுகளை எல்லாம் கணித்த பிறகு நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு ஆக எல்லோரும், மூத்த தலைவர்கள் எல்லோரும் கலந்து இனி அவனை இந்த கட்சியில் வைத்திருக்க முடியாது என்ற நிலையிலே கட்சியின் அடிப்படை உறுப்பிலிருந்து அவனை நீக்கியது உங்களுக்கெல்லாம் தெரியும். நீக்கிய பிறகு அது நீக்குவதற்கு முன்னாலும் என்னை பற்றி அவதூறாக பேசுவது, என்னோடு இருப்பவர்கள் மனம் நோவும்படி விமர்சனங்கள் செய்வது, ஒரு குழுவை வைத்துக்கொண்டு, ஒரு கோஷ்டி, குழு என்று சொல்லுவதை விட ஒரு கோஷ்டியை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு அரசியலிலே இதுவரை இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு நடந்து கொள்வதென்றால், கட்சி தலைமை பதவியை கொடுத்தேன். ஆனால் என்னிடமிருந்து கட்சியை பறிப்பதற்கு செயற்திட்டம் தீட்டி சூழ்ச்சியோடு செயல்பட்டு வருவதை பொதுமக்கள் அறிவார்கள். தேர்தல் ஆணையம்
டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தவாறும் நீதிமன்ற தீர்ப்பின்படியும் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியில் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி தனி ஒரு நபரால் ராமதாஸால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அப்படி இருக்கும்போது அதனுடைய தலைமை பதவியை இப்பொழுது நானே எடுத்துக்கொண்டேன். நிறுவனர் கூடவே தலைவர். அது இவருடைய செயல்பாட்டால் இவனுக்கு தலைமை பண்புகள் கொஞ்சம் கூட இல்லை என்பதால் அதை செய்ய வேண்டியதாயிற்று. ஆக கட்சி என்னிடம்தான் உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.